காய்ஸ் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாளாச்சும் வீடியோ போட இன்னும் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிமாண்டிங் காலனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிமாண்டிங் காலனி 2 வந்துருச்சு. அது எல்லோரும் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் பார்த்துட்டு எனக்கு மீடியம் அது நல்லா தான் இருந்துச்சு. ஓகேவா? அந்த படத்துக்கு ட்ரூ ஸ்டோரி. ஆமாம், இது டிமாண்டிங் காலனி 1, இது 2வா? இது ரெண்டுத்துக்குமே ஒரு ட்ரூ ஸ்டோரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரூ ஸ்டோரி என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. இங்கே வீடியோக்குள்ளே போகலாமா? தம்பி இன்ட்ரோ போடுறா. படத்தில் பார்த்தோமே டிமாண்டிங் காலனி ரியலாக இருக்குது. இந்த காலனிக்கு ஏன் டிமாண்டிங் பேர் வந்துச்சுன்னா போர்ட்டுகல் இருக்குல்ல, போர்ட்டுகல் வரலையே அந்த நாட்டு நேமாக தான் அப்படியே எழுத்து போட்டு படிச்சுக்கோங்க. அந்த நாட்டில் தான் அவர் இருக்கார். அவர் பேர் டிமாண்டி. ஓகேவா? அவர் பேர் டிமாண்டினால தான் டிமாண்டி கால் பேர் வந்துச்சு. சரி, அவருக்கு அவர் பெரிய பணக்காரர். அவருக்கு சொத்து இருக்குது. அதாவது சென்னையில் அவருக்கு பரம்பரை சொத்து இருக்குது. ஓகேவா? அதனால அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் பரம்பரை சொத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சென்னை கிளம்புறாரு. அவர் ஃபேமிலி எல்லாருமே கூப்பிட்டு. அதுக்கு முன்னாடி இவங்க ஃபேமிலி எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு ஒய்ஃப் அண்ட் இவரு, அதுக்கப்புறம் ஒரு பையன். இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. இவங்களுக்கு ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பைத்தியம், அதாவது கொஞ்சம் மென்டலி இஷ்யூ ஆனவங்க. அப்புறம் இவங்க பையன் ஒரு நார்மல் தான். 3 பேர் இருக்காங்க. ஓகேவா? இப்போ இவங்க சென்னைக்கு அந்த இடத்த வாங்குறதுக்கு போகிறாங்க. சென்னை கரெக்டாக போய் பரம்பரை சொத்தையை எடுத்துக்கிறாங்க. அங்கேயே கொஞ்ச நாள் தங்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பங்களாம ஒரு இடத்துல. அதுதான் டிமாண்டி, அதாவது காலனி வாய் குழந்தைச்சு அங்கே வாழ்கிறாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் பார்த்திங்கன்னா மென்டலி இஷ்யூனால அவங்க கொஞ்ச நாளே இறந்து போயிடுறாங்க. அதுவும் சென்னையிலே, அதுவும் அந்த காலனிலே. அவங்க சின்ன பையன் துர்க்கும் தங்கம்மா அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனும் இறந்து போயிடுறான் கொஞ்ச நாளில். இந்த 2 பேர் இறந்ததுனால டிமாண்டி ரொம்பவே டிப்ரெஷனுக்கு தள்ளப்படுறாரு. ரொம்பவே சோகத்தில் இருக்காரு. ஏன்னா அவங்க 2 பேர் தான் உலகம் வாழ்ந்துருக்காங்க. இவங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி டிமாண்டிக்கு பேக் ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னா ரொம்பவே ஹாப்பிலெஸ்ஸான ஒரு லைஃப் தான் டிமாண்டி வாழ்ந்துருக்காரு. இவங்களாம் வந்த பேர் தான் கொஞ்சம் சந்தோஷமாக பணக்காரனாக இருக்காரு. ஆனால் இப்போ அந்த லைஃப் அவர்கிட்ட இல்லை. அதனால சோகத்தை தாங்க முடியாமல் அவர் சூசைட் பண்ணி அந்த வீட்டிலேயே இறந்து போயிடுறாரு. இவங்க 3 பேருமே சென்னையிலே இறந்து போயிட்டாங்க. சென்னையில் அதுவும் இந்த காலனிலே இறந்து போயிருக்காங்க. அதனால தான் வருஷங்கள் போக போக அந்த காலனிக்கு டிமாண்டி காலனின்னு நேமும் வந்திருக்கு. அங்கே இருக்கிற தெருவில் இருக்கிறவங்கலாம் டிமாண்டியை பார்த்ததாகவும் அந்த கிங் போனதாகவும் நிறைய பேர் பார்த்ததாகவும் சின்ன பையனை பார்த்ததாகவும் அவங்க மனைவியை பார்த்து இப்படியெல்லாம் நிறைய கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஆனால் ரியலாகவே இந்த காலனி ரியலாகவே அவங்க வாழ்ந்துருக்காங்க. இது ரியல்னு சொல்லி நான் 99% நம்புகிறேன். இந்த காலனி ரியலாக நீங்கள் கூகுளில் போட்டாலும் இதுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே வரும். இன்னும் அந்த இடத்துல இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல இல்லை. ஏன்னா இது இடிச்சிட்டாங்க. ஏன் இடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு திருட வீட்டுக்குள்ளே திருட போயிருக்கான். ஏன்னா 15 வீட்டில் திருடுங்கடா வேலை பார்த்தீங்கன்னா அது எனக்கு தெரியல, திருட போயிருக்கான்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெருசாக வேறு இருக்கிறதா பல காலத்து பொருள் திருட போயிருக்கான். திருட போன திருடன் திருப்பி வரல. நான் அங்கேயே இறந்து போயிருக்கான். வீட்டுக்குள்ளே போனவங்க யாருமே வந்தது கிடையாது. அந்த பக்கத்தில் உங்களுக்கு பயம், நைட் அந்த டிமாண்டி நடந்து போகிறாரு அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. நிறைய பேர் சொந்த வீட்டையே விட்டு ஓடுறாங்க. இதுக்கு மேலே வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே அந்த வீட்டை இடித்து நொறுக்கிடுச்சு. அப்போ தான் யாரும் பயப்பட மாட்டாங்க, இந்த ஸ்ட்ரீட்லேருந்து யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இந்த கதை இதோடி முடிதான். ஆனால் இந்த டிமாண்டி காலனி இப்போ வரைக்கும் ஃபோட்டோஸில் இருக்குது. அதாவது ரியலாகவே இருந்த அடையாளமும் இருக்குது, அந்த தெருவும் இருக்குது. இதனால தான் அந்த காலனிக்கு டிமாண்டி காலனி வந்துருக்கு. நிறைய வாட்டி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோ தான். இதுமாரி நிறைய வீடியோ வேணும்னா இது கொஞ்சம் குட்டி வீடியோ தான். நிறைய பெரிய வீடியோ போட ட்ரை பண்ணல போடுறேன். ஓகேவா? அப்படி லைக் பண்ணுங்கள். இனி தொடர்ந்து வீடியோ வரும்னு நம்புங்க. ஏன்னா இனி போடுவேன். ஓகேவா? ஏன்னா ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இது பண்ணிட்டேன். என்ன பண்ணுறது, கண்டென்ட் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அதனால் மட்டுமே தான் வீடியோ வரல. இனி கன்ஃபார்ம் வரும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். அண்ட் நியூ வீடியோஸ்லாம் நம்ம ஐடியாவில் இருக்குது. அதெல்லாமே வரணும். ஓகேவா? ரொம்பவே சாரி எல்லாருக்கும் திருப்பி சாரி கேட்டுக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால. ஓகே, அடுத்த வீடியோவில் நான் டரான்னு சந்திக்கிறேன். நம்ம நியூ சேனல் ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு 500 அடிச்சிடலாம். ஓகேவா? அண்ட் டாடா அண்ட் பை பை.